அப்படியா? யார் என் சொந்தக்காரரா? எப்படி நாட்டின் முன்னாடி வந்தாய்? அறிவு, இவனை நாட்டை விட்டு வெளியேற்று. என் மகனா? நம்ப முடியவில்லை. ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா? சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி பின்னே நாட்டுதம்மா சத்தங்களை காட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தன்னை பின்னே வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி என் மகன் 32 லட்சணங்கள் பொருந்தி அழகாக இருப்பான். இன்னும் தெரியவில்லை. ஒரு நேரத்திலே நம் நாட்டில் குடிமக்கள் அனைவரும் விவசாய உண்மைதான். குடிமக்கள் குறைப்போக்குவது பொத்தம் கடமை இல்லவா? இந்த ஊர்ல பத்தி காலையில் இதே மாதிரி இந்த மைதான நிலத்தில் எப்போ வச்சாலும் அன்னைக்கு மயிலே பார்த்துட்டு அப்படியா? கச்சேரி அதெல்லாம் வரும். அந்த ஈசனை நோக்கி
2 நாட்களா கடும் சுமன் அந்த மாம்பழம் கிடைத்தது. அந்த மாம்பழத்தை தின்றால் ஒரு முறை தின்றால் 12 நாடு பசி எடுக்காது. அப்படிப்பட்ட மாம்பழத்தை தின்று விட்டாய் கொடியவனே. உனக்கு உலகத்தில் தீராது ஏன் நீ அறிவே நீ சொல்வதெல்லாம் வேடிக்கையாக இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் வேற ஏதாகிலும் ஆதாரம் உண்டா? அவன் கொஞ்சம் பேசி பொந்து கட்டிக்குமா? அப்பா அப்பா மடையா சீக்கிரமாக உரை. நான் அர்த்தம் பேச கேட்கிறேன். நான் சிறிய குழந்தை இருக்கும் போது நீயும் தாயும் அங்க தொட்டு தாளாட்டு அண்ணி கற்பழித்து விடுவான். யார் என்றே தெரியவில்லை. அரண்மனைக்கு வெளியே நின்று நாங்கள் பாடும் பாடலை கேட்டு இங்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றாயா? வேற ஏதாகிலும் ஆதாரம் உண்டோ? பல மன்னர்களுடைய சபையிலே நீயும் தாயும் மகனே ரவிச்சந்திரா, நம் மகன் ரவிச்சந்திரன். மகனே ரவிச்சந்திரா, இந்த நிலை உனக்கு எப்படி நேர்ந்தது? உரைத்து விட்டாய். பிறகு இதற்கு விமோசனம் எப்படி? அப்படி கேட்டேன் முனிவரே. அவர் காலை பிடித்து கெஞ்சினேன். என் தாய் தந்தைக்கு நான் வருவோம் தான் மறுத்து கேட்டேன். அவர் கருணை அடிப்படையிலே கொடியவனே ஒரு நாட்டு மன்னன் மகள் தாய்க்கு தலைமகள இருக்க வேண்டும், ஒரே மகளா இருக்க வேண்டும், ஒரு பட்டமகளா இருக்க வேண்டும். அப்படியா? கற்பில் சிறந்தா இருக்க வேண்டும், மனிதர்கள மாணிக்கமா இருக்க வேண்டும், உலகம் போன்ற நிச்சயமா இருக்க வேண்டும். அவள் திருமணம் செய்து கொண்டு நாட்டில் எங்கெங்க கோடி பிரம்மனாய் அருள்மிகு முத்துமாரின் ஆணை எங்கே இருக்கின்றதோ அங்கெல்லாம் நீயும் முனைவர் சென்று தரிசனம் செய்து வந்தா அப்படியா? என்ன தெரியுமா? எனக்கு யார் சாமி பெண் கொடுப்பார் கேட்டேன். உன்னுடைய பெருமனுக்கு தெரியவில்லை. நாட்டில் பேர் பாரியம் 10,000 கொடுப்பார் சாமியான கூறி பேசினா எந்த இழப்பினாவே அப்படியா? ஏதாகிலும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று உரைத்தாரா? முத்துமாரியம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று உரைத்தார். அப்படி இருந்தாலும் மகனே ரவிச்சந்திரா, மகனே நான் பெற்றெடுத்த மகன் அல்லவா நீ? மகனே ரவிச்சந்திரா, கவலை வேண்டாம், நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன். நம்மிடம் நாடு நகரம் சொத்து பொன் பொருள் அனைத்தும் இருக்கின்றது. அத்தனையும் விற்றாகிலும் உனக்கு திருமணத்தை செய்து வைக்கின்றேன், உன்னை குணப்படுத்துகின்றேன். கவலை வேண்டாம், தாயுடன் சென்று அரண்மனையில் ஓய்வு. புரிகிறதா? நாடெங்கும் பறைசாற்று. 32 லட்சணங்கள் பொருந்திய அழகான ஒரு பெண் யார் கொடுக்க முன் வருகின்றார்களோ அவர்களுக்கு 10,000 பொற்காசும் நாட்டில் பேர் பாதியும் தருகின்றேன் என்று உரைத்துவிடு. புரிகிறதா? மகனுக்கு இந்த நிலை நேர்ந்ததே என்று மிகவும் மன வருத்தத்துடன் இருக்கின்றேன். பெற்றெடுத்து தகப்பனாச்சு நீங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். அப்படி இருந்தாலும் என்ன செய்கின்றார் மகனே? மகன் ஞாபகம் வந்து விட்டது. அப்படி இருந்தாலும் அறிவு, நான் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதனை கண்டு மகன் உடல் நலமாக ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வருகின்றேன். அப்படி இருந்தாலும் நான் வருவேனோ வரமாட்டேனோ தெரியும். அப்படி சொல்லாதீங்க. நீங்க இருந்தாதான் நாட்டு மக்கள் நாங்களா இருக்க முடியும் ஐயா. அப்படியா? நீங்க காசி விஸ்வநாதன் சென்று சீக்கிரமாக புறப்பட்டு வாருங்கள். சென்று வரட்டும். ஆகட்டும் ஐயா. சென்று வருகின்றேன் ஐயா ஐயா.